நம்மை ஆன்மீகத்தில் தளர்ச்சியடைய வைக்கிறது இவ்வுலக கவர்ச்சி. நம்மை ஆன்மீகத்தில் தளர்ச்சியடைய வைக்கிறது இவ்வுலக கவர்ச்சி. நாம் இவ்வுலக கவர்ச்சியில் மயங்காதிருக்க நமக்கு தேவை ஆன்மீக பயிற்சி. நம்மை ஆன்மீகத்தில் தளர்ச்சி அடைய வைக்கிறது இவ்வுலக கவர்ச்சி. நாம் இவ்வுலக கவர்ச்சியில் மயங்காதிருக்க நமக்கு தேவை ஆன்மீக பயிற்சி. நாம் ஆன்மீகத்தில் வளர்ச்சியடைய தேவையில்லை அரிய பெரிய முயற்சி. நாம் ஆன்மீகத்தில் வளர்ச்சியடைய தேவையில்லை அரிய பெரிய முயற்சி. நம்மை ஆன்மீகத்தில் வளர்ச்சியடைய வைப்பது எளிய சிறிய பயிற்சி. ஆன்மீக பயிற்சி அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தில் இருந்து தொடங்கும். ஆன்மீக பயிற்சி அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தில் இருந்து தொடங்கும். இந்த அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தில் தான் ஆன்மீகத்தின் அருளும் பொருளும் விளங்கும். ஆன்மீக பயிற்சி அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தில் இருந்து தொடங்கும். இந்த அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தில் தான் ஆன்மீகத்தின் அருளும் பொருளும் விளங்கும். சிலுவையை விரும்பாதவன் இயேசுவின் பக்கம் திரும்பாதவன். சிலுவையை விரும்பாதவன் இயேசுவின் பக்கம் திரும்பாதவன். இயேசுவின் பக்கம் திரும்பாதவனெல்லாம் சொர்க்க வாழ்வை விரும்பாதவன். சிலுவையை விரும்பாதவன் இயேசுவின் பக்கம் திரும்பாதவன். இயேசுவின் பக்கம் திரும்பாதவனெல்லாம் சொர்க்க வாழ்வை விரும்பாதவன். இயேசு மக்களின் மனங்களை தான் சுமந்த பாரச் சிலுவையால் உழுதார். இயேசு மக்களின் மனங்களை தான் சுமந்த பாரச் சிலுவையால் உழுதார். அன்று வாழ்ந்த பரிசுத்தமான பெண்களும் இயேசுவின் பாரச் சிலுவையின் பின்னால் நின்று அழுதார். அன்று இயேசு தன் தோளில் சுமந்தது நாம் செய்த பாவச் சிலுவை. அன்று இயேசு தன் தோளில் சுமந்தது நாம் செய்த பாவச் சிலுவை. அச்சிலுவை இன்று இயேசுவின் கரவிடம் வரம் பெற்றதால் இன்று அது வேதச் சிலுவை. அன்று இயேசு தன் தோளில் சுமந்தது நாம் செய்த பாவச் சிலுவை. அச்சிலுவை இன்று இயேசுவின் கரத்திடம் வரம் பெற்றதால் இன்று அது வேதச் சிலுவை. சிலுவை இல்லாத கிறிஸ்தவத்தை இயேசு நமக்கு தரவில்லை. சிலுவை இல்லாத கிறிஸ்தவத்தை இயேசு நமக்கு தரவில்லை. இன்றும் பலர் இயேசுவோடு தம் சிலுவை சுமந்து கொண்டும் வரவில்லை. இத்தொல்லுலகில் பல தொல்லைகளை சுமப்பதுதான் நாம் சுமக்கும் சிலுவை. இத்தொல்லுலகில் பல தொல்லைகளை சுமப்பதுதான் நாம் சுமக்கும் சிலுவை. இச்சிலுவையை சுமக்க நமக்கு வலுவை தருவது இயேசுவின் திருச்சிலுவை. இத்தொல்லுலகில் பல தொல்லைகளை சுமப்பதுதான் நான் சுமக்கும் சிலுவை. இச்சிலுவையை சுமக்க நமக்கு வலுவை தருவது இயேசுவின் திருச்சிலுவை. சிலுவை இல்லாத கிறிஸ்தவம் பரிசுத்தமில்லாத கிறிஸ்தவம். சிலுவை இல்லாத கிறிஸ்தவம் பரிசுத்தமில்லாத கிறிஸ்தவம். திருச்சிலுவையில் தான் உள்ளது கிறிஸ்தவத்தின் மகத்துவம். சிலுவையில்லாத கிறிஸ்தவம் பரிசுத்தமில்லாத கிறிஸ்தவம். திருச்சிலுவையில் தான் உள்ளது கிறிஸ்தவத்தின் மகத்துவம். உன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வா என்கிறார் இயேசு. உன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வா என்கிறார் இயேசு. ஆனால் இந்த சிலரை இயேசுவை விட்டுவிட்டு தன் பின்னே வர வைத்து விட்டது காசு. உன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வா என்கிறார் இயேசு. ஆனால் இன்று சிலரை இயேசுவை விட்டுவிட்டு தன் பின்னே வர வைத்து விட்டது காசு. அன்று இயேசுவின் சீடனாய் இருந்த யூதாசை கெடுத்தது 30 வெள்ளிக்காசு. அன்று இயேசுவின் சீடனாய் இருந்த யூதாசை கெடுத்தது 30 வெள்ளிக்காசு. அந்த வெள்ளிக்காசுதான் யூதாசுக்கு கொள்ளி வைத்த கொள்ளிவாய் பிசாசு. அன்று இயேசுவின் சீடனாய் இருந்த யூதாசை கெடுத்தது 30 வெள்ளிக்காசு. அந்த வெள்ளிக்காசுதான் யூதாசுக்கு கொள்ளி வைத்த கொள்ளிவாய் பிசாசு. நாம் முறையற்ற முறையில் காசை தேடுவது பாவம்.
நாம் முறையற்ற முறையில் காசை தேடுவது பாவம். அர்ப்பணிப்போடு நற்பணி செய்யும் கத்தோலிக்க திருவையோடு இணைந்து வாழ்வதே நமக்கு லாபம். நாம் முறையற்ற முறையில் காசை தேடுவது பாவம். அர்ப்பணிப்போடு நற்பணி செய்யும் கத்தோலிக்க திரு அவையோடு இணைந்து வாழ்வதே நமக்கு லாபம். வெற்று புகழ்ச்சிக்கு மயங்க மாட்டார் வேதநாயகன். வெற்று புகழ்ச்சிக்கு மயங்க மாட்டார் வேதநாயகன். நம்மை வேதநாயகனிடமிருந்து பிரிப்பவன் தான் அலகை என்ற மாயவன். வெற்று புகழ்ச்சிக்கு மயங்க மாட்டார் வேதநாயகன். நம்மை வேதநாயகனிடமிருந்து பிரிப்பவன் தான் அலகை என்ற மாயவன். கிறிஸ்தவத்தில் இயேசுவின் 5 திருக்காயங்களை முத்தி செய்கிறவன் சக்தி பெறுகிறான். கிறிஸ்தவத்தில் இயேசுவின் 5 திருக்காயங்களை முத்தி செய்கிறவன் சக்தி பெறுகிறான். அவனே நம்மை குழப்பும் அலகையிடமிருந்து வெற்றி பெறுகிறான். கிறிஸ்தவத்தில் இயேசுவின் 5 திருக்காயங்களை முத்தி செய்கிறவன் சக்தி பெறுகிறான். அவனே நம்மை குழப்பும் அலகையிடமிருந்து வெற்றி பெறுகிறான். சிலுவை பாதை என்பது இயேசு நமக்காக பட்ட பாதை. சிலுவை பாதை என்பது இயேசு நமக்காக பட்ட பாதை. இயேசுவின் பாடுகளை தியானித்து அலகையால் தனக்கு கேடு வராமல் காப்பவனே மேதை. சிலுவை பாதை என்பது இயேசு நமக்காக பட்ட பாதை. இயேசுவின் பாடுகளை தியானித்து அலகையால் தனக்கு கேடு வராமல் தடுப்பவனே மேதை. இயேசுவின் பாடுகளை தியானிப்பவனே ஞானியாகிறான். இயேசுவின் பாடுகளை தியானிப்பவனே ஞானியாகிறான். அவனே கத்தோலிக்க அருட்சோலைக்கும் வேலியாகிறான். இயேசுவின் பாடுகளை தியானிப்பவனே ஞானியாகிறான். அவனே கத்தோலிக்க அருட்சோலைக்கும் வேலியாகிறான். வானகத்தில் அன்று நடந்தது அலகைக்கும் அதி தூதருக்கும் போட்டி. வானகத்தில் அன்று நடந்தது அலகைக்கும் அதி தூதருக்கும் போட்டி. அது தூதருக்கு வெற்றியை ஈட்டித் தந்தது கடவுளின் மாற்றி பெற்ற அவரின் தாட்சி என்ற ஈட்டி. வானகத்தில் அன்று நடந்தது அலகைக்கும் அதி தூதருக்கும் போட்டி. அது தூதருக்கு வெற்றியை ஈட்டித் தந்தது கடவுளின் மாட்சியை பெற்ற அவரின் தாட்சி என்ற ஈட்டி. அதன்பின் அதி தூதரிடம் தோற்ற அலகைக்கும் வந்தது கோட்டி. அதன்பின் அதி தூதரிடம் தோற்ற அலகைக்கும் வந்தது கோட்டி. இன்று யூதாசை வழியை பின்பற்றுகிறவன் எல்லாம் கோட்டி பிடித்த அலகையின் தோட்டி. அதன்பின் அதி தூதரிடம் தோற்ற அலகைக்கும் வந்தது கோட்டி. இன்று யூதாசின் வழியை பின்பற்றுகிறவன் எல்லாம் கோட்டி பிடித்த அலகையின் தோட்டி.